தென்மேற்கு பருவமழை நெருங்க நெருங்க அடுத்தடுத்த சம்பவங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் நிகழ்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வரப்போகிற நாட்களிலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாகவும் புயல் சின்னமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த தாழ்வு மண்டலமும் புயல் சின்னமும் தமிழகத்தில் கரையை கடக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஏன்னா வானிலையில் சில அதிரடி மாற்றங்களும் ஏற்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் மழையில் நமக்கு எந்த குறையுமே கிடையாது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் நேற்றைக்குமே கூட ஒரு சில பகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் கிடைச்சிருக்கு. பல இடங்களில் கனமழை மற்றும் மிக கனமழையும் தொடர்ந்து நாளுக்கு நாள் தீவிரமானது நம்ம பார்த்தோம். சாதாரணமாக இல்லைங்க, 17 சென்டிமீட்டர் மே மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உள் மாவட்டங்கள் நாமக்கலும் சரி கரூர் மாவட்டங்களும் சரி அதிகப்படியான மழை பொழிவுகள் கிடைச்சிருக்கு இந்த மே மாதத்தில் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தென் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் 14 சென்டிமீட்டர் முதல் 17 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பல இடங்களில் ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்திருக்கு. ஒட்டுமொத்தமாக இது ஒரு மாதத்திற்கான மழை கிடையாது, ஒரு நாள் பெய்த மழை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மாதத்தில் எவ்வளவு மழை பெய்தது என்று எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் வட தமிழகத்தை விட தென் தமிழகத்தில் அதிகப்படியான மழை பொழிவுகள் இந்த மே மாதங்களில் பதிவாகி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வரப்போகிற நாட்களிலும் இந்த மே இறுதியிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். சரி, இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க வேகமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா வானிலை அறிக்கையிலையும் நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மழை பெய்யாமலாம் கிடையாதுங்க, பல மாவட்டங்களில் மழை மிரட்டி இருக்குது. நிறைய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு இருக்கு. வெள்ளப்பெருக்கும் ஒரு சில மாவட்டங்களில் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களில் இந்த வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி மேலும் வலுவடைய வாய்ப்பு இருக்கு. தீவிர கண்காணிப்புல வைத்திருக்கிறோம், நீங்க கவலையப்படாதீங்க. இது ஒரு புயலாக மாறுமா அப்படிங்கிறதுலாம் பலருடைய கேள்விகளாக இருக்கு. தீவிர கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்பது வரைக்கும் உறுதியாகி இருக்கு. இது தொடர்ந்து ஒரு புயல் சின்னமாக மாறி தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது மேற்கு வங்கம் ஒரிசாவை நோக்கி நகருமா என்பது குறித்து கண்டிப்பா நம்ம அறிவிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நகர்வுகளும் நம்ம துல்லியமா நம்ம கணித்து கொண்டே இருக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழையில எந்த குறையும் கிடையாது. மிதமானதுல இருந்து கனமழை கண்டிப்பா பதிவாகும். தமிழகத்தில் அடுத்து வரப்போகிற இந்த ஒரு வாரம் முழுவதும் மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது மழைக்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் பகுதியாக விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்ட கடலோர பகுதிகளிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் நமக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் அவ்வப்போது சில சமயங்களில் விட்டு மழை பொழிவும் நிச்சயம் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல குறிப்பாக பகலில் இனிமேல் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக நமக்கு ஒரு மிதமான மழை பொழிவுகள் ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த கடலொட்டிய பகுதிகளிலும் அதே மாதிரி மற்ற இடங்களிலும் மழை பொழிவுகள் இடைவெளி விட்டு அவ்வப்போது மாலை அல்லது இரவில் பகுதியான மழை பொழிவாக இருக்கும். மழை எங்கெல்லாம் சரியாக பதிவாகலையோ இனி வருகிற நாட்களில் நீங்கள் மழை பொழிவு எதிர்பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து இந்த மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் விட்டு பகுதியான மழை பொழிவுகள் தொடர்ந்து இடி மின்னல் காணப்படும், மழையும் இருக்கும். அதே சமயத்தில் வெயிலும் காணப்படும், மழையும் இருக்குது. அதே சமயங்களில் பகல் நேரங்களில் வெயிலும் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும். வானிலையில் என்னென்ன நிகழ்வுகள் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வருகிற நாட்களில் பகலுடைய வெயிலுடைய தாக்கம் குறைய போகுது, அதாவது குறைந்து காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக சற்று அதிகரிக்க தான் போகிறது. அதனால பகல் நேர வெப்பநிலை எந்த மாற்றமும் இல்லை. வழக்கம் போல இன்று முதல் நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் எப்பொழுது போல நமக்கு இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு சற்று குறைந்து 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்சமாக தமிழகத்தில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கடந்த முறை நீங்கள் இந்த மழையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 40-41 டிகிரி செல்சியஸ் சாதாரணமாக பதிவாயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி நமக்கு ஏப்ரல் மாதங்களிலும் நமக்கு சாதாரணமாக 42 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவானதை பார்த்தோம். இதெல்லாம் இயல்புக்கு 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கடந்த மாதங்களிலும் அதற்கு முந்தைய நாட்களிலும் தொடர்ந்து வெப்பநிலை மிக தீவிரமாக பதிவானது. எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கோ அதை விட 2 மடங்கு மழை பொழிவு கொட்டி தீர்க்காம போகாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே போலதான் தென் மாவட்டங்கள்ல
17 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்த்தோம். தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான மழை பொழிவுகள் வட தமிழகத்தை விட தென் தமிழகத்தில் தான் கடந்த சில நாட்களாக மிக அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து அதனால என்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். பகல் நேரங்களில் வழக்கம் போல் வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து இருக்கும். சற்று கணிசமாகவே குறையக்கூடுமே தவிர ரொம்ப அதிகமாக நமக்கு குறைஞ்சிராது. மாலை மற்றும் இரவு நேரங்களிலேயே பெரும்பாலும் நமக்கு மழையை வந்து எதிர்பார்க்கலாம். பகல் நேர மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் இயல்பை ஒட்டியே பதிவாகும். அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. மிக கூடுதலான மழை பொழிவு சந்திக்குமா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ரெட் அலர்ட் அல்லது நிலச்சரிவு இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. தற்போது நிலவரப்படி அதற்கான வாய்ப்பு இல்லை. வருகிற நாட்களில் வாய்ப்பு இருந்தால் அறிவிக்கிறோம். ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை இப்போதான் அந்த பருவ காற்றே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வலுவாக வீச ஆரம்பிச்சிருக்கு. தென்மேற்கு பருவமழையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பருவமழைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி நாட்கள் செல்ல செல்ல, அதாவது ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள், ஜூன் 15 தேதிகளுக்கு மேலதான் அந்த கேரளா மழை பொழிவு, கேரளா கர்நாடகாவினுடைய கடலோரங்கள்ல நல்ல அதிகப்படியான மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாக காணப்படக்கூடிய நாட்களாக அதை நம்ம பார்க்கிறோம். அதனால ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தமிழகத்திலும் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நிறைய நாட்கள் வெயில் இருக்கும், கொஞ்ச நாட்கள் தான் மழை பெய்யும். ஆனால் அந்த பெய்கிற கொஞ்ச நாட்கள் அதிக மழையை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால நீங்க எத்தனை நாட்கள் வெயில் கொளுத்துகிறது என்று பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். மழை எத்தனை நாட்கள் பதிவாயிருக்குன்னு பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அந்த ஓரிரு நாட்கள் மழை பெய்தாலும் மிக வலுவான மழை பொழிவுகளாகவே இந்த தென்மேற்கு பருவமழையில நிச்சயம் பதிவாகக்கூடும் நண்பர்களே. அதனால அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துக்கு விட்டு விட்டு மழை பெய்யும். நேற்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். மழை பெய்யாத இடங்களுக்கு, குறிப்பாக சில இடங்கள் மழை பெய்யாத பகுதிகளுக்கு ஒரு சில இடங்களில் நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும். பகலில் வெயில் தாக்கம் இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தொடர்ந்து மழை பொழிவுகள் நீங்க எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் கனமழையானது பதிவாயிருக்கு. அதே மாதிரி டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளிலும் சில இடங்கள்ல மழை பொழிவுகள் வந்து பதிவாயிருக்கு. அதனால இந்த வரக்கூடிய நாட்கள்ல பகுதியான மழை பொழிவாக தென் மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் டெல்டாவில் பகுதியாக விட்டு விட்டு மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க. உள் மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டம். பகலில் வெயில் தாக்கம் சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல பகுதியான மழை பொழிவை மட்டும் இனி வருகிற நாட்கள் எதிர்பாருங்க. ஒருவேளை வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிற தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று முழுமையாக தமிழகத்தில் கரை கடந்தால் மட்டுமே நமக்கு வந்து அதி கனமழை மற்றும் மிக கனமழையை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். தொடர்ந்து வங்கக்கடல்ல வரக்கூடிய இந்த தாழ்வு பகுதியை தீவிரமாக நம்ம கண்காணிப்புல வைக்கப்பட்டிருக்கு. நிச்சயம் அடுத்தடுத்த வானிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்க மறக்காம தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.